Hi students, welcome to Vinidhi Kekala IAS Academy. Select video பண்ண நினைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா group 2 mains ரிசல்ட் வந்தது வரமா சாபமா. எப்பவுமே நமக்கு ஒரு எக்ஸாம்க்கான ரிசல்ட் ஏன் வரணும்னு நினைப்போம் அப்படிங்கறத தாண்டி ரிசல்ட் லேட் ஆயிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாம் எழுதின லட்சக்கணக்கான மாணவர்கள் இப்ப group 2 mains எழுதுனது ஒரு 55,000 பேர். அப்ப அந்த 55,000 பேருக்குமே ரிசல்ட் தள்ளி போக எக்ஸாம் எழுதுனதுல இருந்தே அந்த பதட்டம் இருக்குமான்னு தெரியல. ஆனா இப்போ ஒருவேளை செப்டம்பர் ரிசல்ட்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் நெருங்குறப்ப லைட்டா பக்குனே இருக்கும். ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது, எந்த வேலையிலுமே ஒரு இன்வால்மெண்டோட பண்ண முடியாது. வாழ்க்கை ரொம்ப விரக்தியா இருக்கும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படி தள்ளி போக அந்த விரக்தியோட லெவல் அதிகமாகும். அப்படியே ஒரு ஜனவரி மாசம் இப்ப ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரிசல்ட் வராதவங்க, அதாவது கிளியர் ஆகாதவங்க ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் ஃபீல் பண்ணுவாங்க, அடுத்த வேலையை நோக்கி பார்க்க போயிருவாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன்லாம் டில் ரிசல்ட் வரைக்கும் தான். ரிசல்ட் முடிஞ்சோடனே ஃபெயில் ஆனவங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. ரைட்டு. கிளியர் ஆனவங்களுக்கு ஜாலியா இருக்கும், நோ பிரஷர், ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க ஜாலியா அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. இதுதான் ஒரு ரிசல்ட். இதுக்கு தான் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். குரூப் 2 மெயின்ஸுக்கும் டில் ரிசல்ட் வர வரைக்கும் இப்படிதான் இருந்தது. யாருக்குமே ஒரு நிம்மதி இல்ல, அப்படியே இருந்தது. ரிசல்ட் வரப்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்ப ஜனவரி 12 வரப்போது தெரிஞ்சு போச்சு. 11ஆம் தேதி அட்வான்ஸா கொடுத்தாங்க. வெரி குட், சூப்பர், வேற லெவல். இப்ப 11 கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு 482 பேருக்கு கன்ஃபார்ம் ஒரு வேலை உறுதி. அது இன்டர்வியூவோ நான் இன்டர்வியூ திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? ஏதோ ஒரு போஸ்ட் அவங்களுக்கு உறுதி, அதை விடுங்க. எக்ஸாம் எழுதிட்டு 55,000 பேர். இப்ப என்ன விஷயம்னா நான் இன்டர்வியூல 15,000 பேருக்கு ரீச்னு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுவே உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. மேபி உண்மையாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கொடுத்திருக்கிறது 1:2.5. அப்பனா கரெக்டா கணக்கு படி பார்த்தா 6,000 பேர் எடுத்துருக்கணும். சரி, 15,000 பேர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புரியுதா? இப்ப 15,000 பேர் எடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் 15,000 பேர் எடுத்தாங்கன்னா அதுல 9,000 பேர் வெளியில வந்துருவாங்க, 6,000 பேர் தான் உள்ள போக போறாங்க. இப்ப இந்த கண்டிஷன்ல நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த 15,000 பேர்லயுமே ஒரு 100 பேருக்கு வேணா தெரியும் நம்ம கன்ஃபார்ம் உள்ள போயிருவோம்ப்பா அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப யார் யாரு அந்த 6,000 பேருக்குள்ள இருக்கா, யார் யாரு அந்த 9,000 பேருக்குள்ள இருக்கான்னு இருக்கிறவங்களுக்கே தெரியல. இப்ப என்ன விஷயம்னா வெளியில வர போற 9,000 பேருமே பயந்துட்டு இருக்காங்க, உள்ள போற 6,000 பேருமே பயந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அதுல இருக்கோமா இல்லையா அப்படிங்கறதே தெரியல. ஏன் தெரியலன்னா பிரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம், அதாவது 90% பேருக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு மார்க் வரும்பா அப்படின்ட்டு. ஓரளவு நல்ல மார்க் எடுத்தவங்களா ஜாலியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மெயின்ஸ்ல தான் எல்லாமே, அதுவும் கொஸ்டின் பேப்பர் ஓரளவு டெஃபினட்டா, அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அனலிட்டிக்கலா கேட்டு வச்சுட்டாங்க. அதை நான் குறை சொல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் அனலிட்டிக்கலா கேட்டனால நம்ம எழுதுறது கரெக்ட் தானா, நம்ம எழுதுறதுக்கு 8 மார்க் கொடுப்பாங்களா, 10 மார்க் கொடுப்பாங்களா, 12 மார்க் கொடுப்பாங்களா, 6 மார்க் கொடுத்துருவாங்களா அப்படிங்கறதும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியா விளங்கல. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த 482 பேருக்கு மட்டும் தான் ரிசல்ட் வந்த மாதிரி. மீதி இருக்க எல்லாருக்குமே, குறிப்பா அந்த 15,000 பேர், இப்ப அந்த 15,000 பேரோட வாழ்க்கை, அதாவது நம்ம இப்ப நாட் ரீச்சன் வந்தவங்களோட கொடுமை ஒரு கதைனா, ரீச்சன் வந்த 15,000 பேரோட கொடுமை வேற மாதிரி. எப்ப, அதாவது உங்களுக்காவது தெரிஞ்சிருச்சு நாட் ரீச்சன், எங்களுக்கு ரீச்னாலுமே வேலை கிடைக்குமா கிடைக்காதா? சோ அந்த கண்டிஷன்ல இப்ப வந்து நிப்பாட்டினது ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிப்ரெஷன் இருந்தது இல்ல, அது வந்ததுக்கு அப்புறம் அதிகமா தான் இருக்கு. அதனாலதான் இது வரமா சாபமா அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சு பத்தி பேசிட்டு இருக்கோம், கரெக்டா? சோ இந்த ரிசல்ட் இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இதை சரி பண்ண நாங்க எல்லா வீடியோலுமே இதை பத்தி பேசதான் போறோம். சரி பண்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி மார்க் வித் ரேங்க் தயவு செய்து ரிலீஸ் பண்ணிருங்க. நீங்க இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா அது மாச கணக்காயிரும். ஸ்டில் அந்த டிப்ரெஷன், அந்த இது வந்து இப்ப இந்த ரிசல்ட், இப்ப நான் இப்ப இந்த ரிசல்ட் வராம இருந்திருக்காங்க முடியாது. அதுக்கு ரிசல்ட் வராம லேட் ஆக்கி பொதுவாக ஒரே ரிசல்ட்டா மார்க்கோட ரிலீஸ் பண்ணிக்கலாம் முடியும். இப்ப இது வந்து இன்னும் டிப்ரெஷன் ஏற்படுத்துது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குன்னா, அப்ப நமக்கு ரிசல்ட் வர்றது எதுக்காக? இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு தான். அப்ப அந்த அதிகமாகுனா அப்புறம் அது வந்ததுக்கான யூஸ் என்ன அப்படிங்கிற கேள்விக்குறி எங்களுக்கு மட்டும் இல்ல, குரூப் 2 மெயின்ஸ் எழுதின 55,000 பேருக்குமே அந்த கேள்விக்குறி இருக்கு. பிரிலிம்ஸ்ல இருந்து வெளியில வந்தவங்களுக்குமே அந்த கேள்விக்குறி இருக்கு. இந்த வருஷம் புதுசா படிக்கிறவங்களுக்குமே அந்த கேள்விக்குறி இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டிஷன் நல்லா இருந்தாதாங்க புதுசா வரவங்களுக்கு பயம் இல்லாம இருக்கும். நாமளாவே ஒரு எக்ஸாம்க்கு புதுசா யாருமே அந்த விஷயத்த நோட் பண்ண மாட்டீங்க. இப்ப 2,000 ஃப்ரெஷர் ஒருத்தன் வரான் உள்ள படிக்க, அவனுக்கு இதை சுத்தி இப்படி நடந்துட்டு இருக்கப்ப அவனுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்.
அவன் அதான் ஆல்ரெடி கரெக்டா இருந்தாலே புதுசா அவங்களுக்கு பயமா இருக்கும் லைட்டா. இப்ப இதுவே இப்படி இருக்குன்னா புதுசா அவங்களுக்கு பயமாவே இருக்கும். அப்ப இது ஒட்டுமொத்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு மன உளைச்சல உண்டாக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்ப இதை பத்தி பேசாம இருங்க எல்லாரும், குரூப் 2 பத்தி யாருமே பேசாதீங்கன்னாலும் எனக்கு புரியல. அப்பயுமே அந்த விரக்தி அப்படிதான் இருக்கு. புரியுதா சொல்றது? சோ நம்ம டிஎன்பிஎஸ்சி வைக்கிற திரும்ப ஒரு ரெக்வஸ்ட், தயவு செய்து மார்க்கும் ரேங்க்கும் ரிலீஸ் பண்ணிருங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே தெளிவா எல்லாருக்கும் அப்படியே அடிச்ச மாதிரி, மூஞ்சில் அடிச்ச மாதிரி புரிஞ்சிடும் நமக்கு, இதான் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அது பண்ணாம இருக்கிறது நமக்கு இன்னும் திரும்ப மன உளைச்சல் ஏற்படுத்தி தான் இருக்கு. புரியுதா? ஸோ டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து இதை பண்ணிருங்க. ஓகேவா? தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.